பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கேட்குறதெல்லாம் உடனே வாங்கி தரோம் இல்லையா? அப்படி நம்ம வாங்கி கொடுக்கறது குழந்தைங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி பதியுது, அது அவங்க பிஹேவியரில் என்ன சேஞ்சஸை கொண்டு வருது, அது அவங்க வளர்ந்த பிறகு அவங்க ஃப்யூச்சரில் எப்படி இம்பேக்ட் பண்ணுது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். கேட்டதெல்லாம் உடனே பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றோம், கேட்டதெல்லாம் உடனே செஞ்சு தந்துடுறோம், அவங்க நினச்ச உடனே எல்லாமே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன மாதிரி அவங்க சப்கான்ஷியஸ்க்கு இதாகும்னா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், உடனடியாக திருப்தி கிடைக்கிற மனநிலையில் கொண்டு போய் விட்டுடும். அப்போ அவங்க சப்கான்ஷியஸில் எப்படி பதியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கும் நம்ம பொறுத்திருக்கணும்னு அவசியம் இல்லை, பொறுமையாக இருக்கணும், வெயிட் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது, எல்லாமே உடனடியாக நடக்கணும், கேட்டால் உடனே கிடைக்கணும். அதுக்கு அதே மாதிரி மதிப்பும் இருக்காது. நீங்கள் கேட்பாங்க, வாங்கி தருவீங்க, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நேரம் தான் அதுக்கான ஒரு இது இருக்கும், உடனே அந்த திருப்தியான மனநிலை போயிடும், உடனே வேற ஒரு இதை நோக்கி போயிடுவாங்க, அடுத்து ஒன்று பார்த்து அடுத்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நாளடைவில் இது என்ன ஆகும்னா, நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் வாங்கி தந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் மாதிரியும் அது ஒரு என்டைட்டில்டாக அவங்க எடுத்துப்பாங்க. சரிங்களா? இதே நம்ம டிலேட் கிராட்டிஃபிகேஷன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நல்ல மன இதுவாக கொடுக்குங்க, நல்ல பிஹேவியர் சேஞ்சஸே கொடுக்கும். நமக்கே யோசிச்சு பாருங்களேன், 30 நாள் வேலை பார்த்தா தான் சம்பளம். அப்போ எவ்வளோ டிலேட் ஆகி வருது பார்த்தீங்களா? செடியை நம்ம இத்தனை நாள் நட்டு வச்சு வளர்த்தா தான் இத்தனாவது நாள் தான் அது ஈல்டு கொடுக்கும். அந்த டிலேட் நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும், நம்ம ஒரு எஃபர்ட்டை போடணும்னு கற்றுக் கொடுக்கும், நமக்கு அதை கிடைக்கிற ஒரு விஷயத்தில் எவ்வளோ வேல்யூ பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கும். இத்தனை நாள் இவ்வளோ பேரோட உழைப்பு, இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கப்போ நமக்கு அது மேலே ஒரு திருப்தியான ஒரு மனநிலையும், அது கிடைச்சதும் ஒரு மன நிறைவு, ஒரு கிராட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா? அது நம்ம வேல்யூ பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த மனநிலையை டிலேட் கிராட்டிஃபிகேஷன் கொடுக்கும். அது நமக்கு அது சம்பந்தமான சம்பவங்கள், பொருட்களை நம்மளை நோக்கி கொண்டு வந்து கொடுக்குங்க. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நன்றி உணர்வே இல்லாமல் ஆக்கிரும். வாழ்க்கைக்கான அடிப்படையே நன்றியுணர்வு தான் நமக்கு தெரிகிறப்ப, அந்த அடிப்படையே அசைக்கிற மாதிரியான இந்த பழக்கம் குழந்தைங்களுக்கு எவ்வளோ கெடுதலை கொண்டு வந்து விடுது பாருங்க. நாளடைவில் இந்த உடனடியாக வாங்கி தரப்போ இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் மாட்டிக்கிறாங்க இல்லையா பிள்ளைங்க, அவங்களுக்கு என்ன ஆகும்னா, எதுக்கும் ரிஸ்க் எடுக்கிற மனநிலையே வராதுங்க, எதுக்கும் எஃபோர்ட் போடுற மனநிலையே வராது. எது ஒன்றும் செய்யலான்னு ஆரம்பிப்பாங்க, அது இவ்வளோ கஷ்டமான ப்ராசஸாக இருக்கா அப்படின்னு விட்டுருவாங்க. பெருசாக அவங்களால வந்து எதுலேயும் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட், ரொம்ப எஃபர்ட் போட்டு செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கு இருக்காது. அடுத்து எதுலேயுமே பொறுமை இல்லை, தனக்கு தான் முன்னிலை தரணும், தன்னை தான் எல்லா இடத்துலையும் முதன்மைப்படுத்தணும், தன்னுடைய தேவைகளை தான் எல்லாரும் கவனிக்கணும் அப்படின்றது அவங்க குடும்ப உறவுகள், வேலையில், எல்லா இடத்துலையும் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் அது அஃபெக்ட் ஆகுங்க. இந்த மாதிரி பலரை நீங்கள் உங்கள் ரியல் லைஃப்லேயே பார்த்துருக்கலாம். இதை எப்படிங்க மாற்றுறது? சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மாற்றங்களை கொண்டு வரது மூலமாக லாங் டேர்மில் சப்கான்ஷியஸில் அந்த பேட்டர்னை நம்ம மாற்ற முடியுங்க. எதை கேட்டாலும் உடனடியாக அதை செய்யாமல் 2 விஷயம் உடனே செய்கிறோம் அப்படின்னா, ஒரு 2-3 விஷயம் நேரம் தள்ளி செய்யுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணப்போ இந்த வேலை முடிச்சுட்டு இதை வந்து செஞ்சு தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணப்போ சாயந்தரம் வாங்கிக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணப்போ 2 நாள் கழித்து வாங்கிக்கலாம், இப்படி சொல்லுங்கள். இன்னும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த பொருள் வெளியே வாங்கி தர்றது அப்படின்ட்டு இல்லாமல், நீங்கள் வீட்டில் செய்கிற வேலைகள்லையே அது பின்னாடி இருக்க உழைப்பு, அதுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாத்தையும் நிற்க வச்சு புரிய வைங்க. இப்போ குழந்தைக்கு நீங்கள் ஒரு சாத்துக்குடி ஜூஸே போட்டு தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூஸை போட்டு வச்சுட்டு வாப்பா வந்து குடி அப்படின்னு சொல்லாமல், ஜூஸை போடலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை எடுக்கணும், அதை வாஷ் பண்ணணும், அப்புறம் அதை வந்து கட் பண்ணணும், ஜூஸ் எடுக்கணும், அப்புறம் அதில் தேவையில்லாதெல்லாம் இருந்தால் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தேனும் நாட்டு சர்க்கரையை போடணும், கலக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் அப்புறம் சர்க்கரை கரையிறதுக்கே டைம் ஆகும். இதெல்லாம் பண்ணாதான் ஜூஸ் குடிக்க முடியும். சும்மா நினச்ச உடனே இப்படி ஜூஸ் எடுத்து இப்படி குடிச்சிடக்கூடாது. நீங்கள் நினச்சதை செஞ்சு தான் எடுத்து அப்படியே பிள்ளையை கூப்பிட்டு ஜூஸை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறதே பிள்ளைக்கு தெரியாதுங்க. பொருள் வாங்கி தரதுல பணம் செலவழிக்கிறது தான் உங்களுக்கு பொறுமையாக கற்றுக் கொடுக்கணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி அன்றாட வேலைகளில் குழந்தைங்க முன்னாடி இதெல்லாம் செய்கிறது மூலமாக அதை அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், பேசி இதெல்லாம் இப்படி இருக்குப்பா இந்த மாதிரி விஷயம் அவங்க புரிய வைக்கிறது மூலமாக குழந்தைங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓஹோ, அம்மா வந்து இது பின்னாடி இவ்வளோ எஃபர்ட் போட்டால் தான் நம்ம இந்த ஜூஸ் குடிக்க முடியுதா, சரி அப்படின்ட்டு அடுத்து ஜூஸ் கேட்டால் கூட அவங்க வெயிட் பண்ணுவாங்க, அவங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு வழி சொல்லித்தரதுக்கு. அடுத்து எதனா பொருட்கள் கேட்குறாங்க, வெளியே வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா, அதை வாங்கிட்டு வரப்போ அது பின்னாடி அவங்க பட்ட கஷ்டத்தை, அது பணம் சம்மந்தமாக இருந்தால் எப்படி சமாளித்து வாங்கி தந்தீங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்லலாம். ஆனால் அதை நெகட்டிவாக பேசி அதை அவங்க மணி பிளாக்காக உட்கார்ற மாதிரி பேசாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி இருந்துச்சுப்பா, இந்த மாதிரி மேனேஜ் பண்ண வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, நைட் வந்து என்ன பண்ணலான்னா, வாங்கிட்டு வர்றதுக்கு நீ கேட்ட, வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க,
வாங்கிட்டு வர வழியில் எப்பயும் இருக்க கடை அந்த ஸ்டேஷ்னரி மூடி இருந்துச்சுப்பா, வாங்கிட்டு வர முடியல, மழை வேற. இருந்தாலும் நீ கேட்டுட்ட, நாளைக்கு ஸ்கூலில் வேணுன்றியே, நீ ப்ரிப்பேர் பண்ணணுமே, நீ வருத்தப்படக்கூடாதேன்ட்டு அப்பா வந்து அந்த மழையிலேயே போயிட்டு பக்கத்து தெருவில் போயிட்டு ஒரு 4 இதுக்கு தள்ளி வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி சொல்லுங்க. அது பின்னாடி அவங்க போடுற எஃபர்ட், அது பின்னாடி இருக்க கஷ்டம், இதுலேயே தலைவலி வேறையாம். இந்த தலைவலியும் பொறுத்துட்டு அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்கப்பா, அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு. வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்களுக்கு அடுத்தவங்களோட எஃபர்ட்டை சொல்லி அவங்களுக்கு தேங்க் பண்ணுறது, இந்த மாதிரி செய்திருக்காங்கப்பா, அதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லுங்க. நமக்கு நம்மளே சொல்கிறப்ப அது பெருசாக பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு இடத்துல அப்பாவை பற்றி அம்மாவோ, அம்மாவை பற்றி அப்பாவோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி, பார்ப்பா இவ்வளோ நமக்காக சிரமப்படுறாங்க, எஃபர்ட் போடுறாங்கன்னு சொல்கிறப்ப குழந்தைங்களுக்கு அது மனசில் புரியுங்க. இது உடனடியாக இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் இல்லாமல் உறவுகளை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமையும். டெய்லி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குழந்தையோட உட்கார்ந்து இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்கள் என்ன, அது எப்படிலாம் நமக்கு கிடைச்சிது, அதுக்கு எப்படிலாம் நம்ம நன்றியுணர்வை வெளிப்படுத்தலாம் அப்படின்றத குழந்தையோட பேசுங்க. நன்றியுணர்வை வளர்த்த சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அவங்களோட இதை சேர்ந்து செய்யும்போது தான் அவங்களுக்கு அது புரியும். சும்மா உட்காந்து இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சொன்னியாப்பா, ஓகேப்பா, தேங்க்ஸா, அப்படின்ற மாதிரிலாம் போகக்கூடாதுங்க. அந்த உணர்வு அவங்களுக்கு வரணும். அது பின்னாடி இருக்க எஃபர்ட் தெரியணும். அது அவங்க வாழ்க்கை எவ்வளோ அற்புதமானதாக மாற்றுச்சு அந்த ஒரு செயல் அப்படின்றத அவங்க உணர வைங்க. அதுக்கு முதல்ல நமக்கு அந்த பழக்கம் இருக்கணுங்க. நம்ம அதை பழகி, நம்ம அதை வெளிப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் அதை நம்ம செய்தால் மட்டும்தான் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட அதை நம்ம சொல்லித்தர முடியும். ரொம்ப சின்ன வயசு பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய லாஜிக்கல் பிரெயின் வந்து வளர்ந்துருக்காது, இன்னும் ஃபுல்லி டெவலப் ஆகிருக்காது, வளர்பருவத்தில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் லாஜிக்காக பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கவே முடியாது. வளர்ந்த பிள்ளைங்களுக்கு வேற, டீனேஜர்ஸ் வேற, சின்ன பிள்ளைங்களுக்கு மண்டையில் ஏறவே ஏறாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு மேல் மாடி காலி. இந்த லாஜிக்கல் பிரெயின் வந்து பெருசாக வளர்ந்தே இருக்காது அவங்களுக்கு, இப்போ தான் வளர்ந்துட்டே இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா செய்து காட்டணும். வீட்டில் அந்த மாதிரி உறவுகளோட எஃபர்ட்டை நம்ம பாராட்டணும். அது பின்னாடி இருக்கிறத நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். அதுக்கு ஹார்ட் ஃபெல்ட் நம்ம தேங்க் பண்ணணும். இப்படி நம்ம செய்யும்போது தான் பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல இருந்தே இப்படியே வளர்த்துட்டா பரவாயில்லைங்க. ஆனால் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு பேட்டர்னு. இப்படி தான் இருக்க நினச்சாலே கடுப்பாக இருக்குது, டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கா, முதல்ல அந்த உணர்வுக்கு ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ பண்ணுங்க. எல்லா பேரண்ட்ஸும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு த பெஸ்ட்டை பண்ணுறதா நினச்சிட்டு தான் நம்ம தெரியாமல் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எஃபெக்டை கொடுத்துருது. அதுக்காக வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்கும் ஹோப் பண்ண உங்களுடைய பேட்டர்ன்ஸ், பிளாக்ஸ், பிலீஃப்ஸ், தேவையில்லாத எல்லா இமோஷனல் இதுக்குமே ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ எப்போல்லாம் உங்களுக்கு அது தோணுதோ அதை சொல்ல ஆரம்பிங்க. அப்போது நீங்கள் ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வருவீங்க, காமன் கம்போஸ்டாக இருப்பீங்க. அது உங்கள் பிள்ளைங்க கிட்ட எதிரொலிக்கும். அந்த மனநிலையில் இருந்துட்டு அது பிள்ளைங்களுக்கு நைட்டும் இந்த மாதிரி ஹோப் பண்ண சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி உனக்கு அது வருத்தமாக இருந்ததாப்பா, அப்போவா ஹோப் பண்ண சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறப்ப நடக்கும்போதே சொல்கிற பழக்கம் பிள்ளைங்களுக்கு வந்துடும். அந்த ஒரு விஷயம் நடக்கிறப்பே ஹோப் பண்ண சொல்லிடணும் அப்படின்னு பிள்ளைங்க நாளடைவில் புரிஞ்சுக்குவாங்க. அதை நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். அதை சொல்லிவிட்டு ஒரு நல்ல மனநிலையில், ஒரு அமைதியான மனநிலையில் எல்லாத்துக்கும் நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க. நன்றியுணர்வை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்களுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த உணர்வு நிறைஞ்சு இருக்கப்போ உங்களுடைய வைப்ரேஷன் லெவல் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறிடுவாங்க. எத்தனை வருஷம் பிலீஃபாக இருக்கட்டும், எத்தனை வருஷம் பேட்டர்னாக இருக்கட்டும், அதெல்லாம் கவலையே இல்லை. மாற்ற முடியாதுன்னு கிடையவே கிடையாது. இன்றைக்கி இந்த நிமிஷம் நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதுக்கு தேவை கன்சிஸ்டன்சி தாங்க. ரெகுலராக ஹோப் பண்ண சொல்லுங்கள். ரெகுலராக நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க. எதை பேசினாலும் பாசிட்டிவாகவே பேசுங்க. இப்படித்தானா ஆரம்பிச்சிட்டான், இனி அவ்வளோதான், அதை வாங்கி தர வரைக்கும் விடமாட்டான், அப்படி சொல்லாதீங்க வாயை திறந்து. அதுவும் அஃபர்மேஷன் தான். அப்படி அவன் பண்ண உடனே இந்த மாதிரி என்ன மனசில் தோணுதா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ சில பல தடவை சொல்லுங்கள். அந்த சூழ்நிலை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் நீங்களே சொல்லுவீங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ணால் எனக்கு அது பழகுங்க. அப்படி பழகிடுச்சுன்னா ஈஸியாக நான் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு தோணுதா, நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.